சரி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு டாபிக்கு போலான்னு இருக்கோம். இது வந்து நம்ம சேனல்ல வர இன்னொரு டாபிக். இன்னிக்கான டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சேனல்ல வந்து ஒரு டாபிக் பேசுனோம்னா, அதுக்கேத்த ஒரு படம் சொல்லலாம்னு நம்ம யோசிச்சு வச்சு சொல்லியிருக்கோம் தான். இப்ப இந்த இதுல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒரு டாலிவுட் படம் சொல்ல போறோம். அதாவது "ஒக்கே ஒக்கா ஜீவிதம்னு" சொல்லிட்டு ஒரு டாலிவுட் படம். அதுல வந்து அமலா அக்கினேனியும், ஷர்வானனும் 2 பேரும் வந்து லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தோன்னா, நீ வந்து டைம் ட்ராவல் பண்றதும், மதர் ஃபீலிங் சன்னும் தான் மெயினா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற இந்த படத்த பத்தி? உனக்கும் பிடிச்சிருக்கும்ல? மட்டுமேட்டும் படம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாரி ஏதாவது ஒரு நல்ல படத்த சொல்லலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த மாரி ஒரு விஷயம் கொண்டு வந்து நம்ம பிபிஎஃப் மனசாட்சி இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சேனல்ல. அதனால உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த படம் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது ஹிட்டான படம் தானே டொமேட்டோ. அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன டாபிக் நம்ம போற போறோம்ன்ட்டு. பெருசா அந்த படத்த பத்தி ஹைப் பண்ண ஒண்ணுமே இல்ல. ஆனா நல்ல ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறோம். இந்த டாபிக் என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு ஒரு டே இருக்குல்ல, அந்த டேய பத்தி. டொமேட்டோ அந்த டே வந்து அது சாதாரண ஒரு நாளா? இல்ல அது ஒரு ஃபெஸ்டிவலா? ன்னா? அ நான் நினைக்கிறேன் இது ஃபெஸ்டிவல் நாள் தான். ஏன்னா நெறைய ஹாலிடேலாம் வந்து நெறைய கண்ட்ரி, நெறைய ஸ்டேட்லலாம் குடுக்குறாங்கல்ல. ஓ! அதுக்குன்னு லீவ் இருக்கா? அது எப்பவும் போல ஒரு சாதாரண நாள் இல்ல அதாவது. சரி இது என்ன கண்டிப்பா இது பண்ணணுமான்னா, இந்த நாள வந்து எந்த வேலையா இருந்தாலும் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருப்போம்ல ஒரு ஒரு விஷயத்துக்கு. அதுக்கு தானே மொத பாப்போம். அந்த மாரி என்ன இந்த நாளா? முக்கியமா இந்த மதர்ஸ் டேன்னு சொல்ற இந்த நாள்? இந்த மதர்ஸ் டேன்னு பார்த்தா நெறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப நம்ம கூட செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட நெறைய பேர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது மதர வந்து ஸ்பெஷலா பார்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ம். அப்படிதான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு தான் இந்த மதர்ஸ் டே கொண்டாடுறோம்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதான். எல்லாத்துக்கும் இருக்கும்னு நெனைக்கிறோம். எங்களுக்கும் இருக்கு. அத பத்தி அப்புறம் சொல்றோம். நீங்க கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கே பதில் இது நல்லது எல்லாமே தெரியும். இந்த கேள்விக்குள்ளது. இந்த இந்த மதர்ஸ் டே எப்ப உருவாச்சு டொமேட்டோ? தெரியுமா? நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது எப்போ உருவாச்சுன்னா, 1908ல மே 10ல 2ண்ட் சண்டேல தான் உருவாயிருக்கு அதாவது. 2ண்ட் சண்டேன்னு சொல்றப்ப, இது எப்பவுமே வருஷம் வருஷம் அந்த 2ண்ட் சண்டே தான் வர மாரி தோணுது. ஆமா டொமேட்டோ? ஆமா. எப்பவுமே வருஷம் வருஷம் 2ண்ட் சண்டேல தான் மதர்ஸ் டேவே வரும். ஓ! அந்த வாட்டி இந்த இந்த நாள் ஃபார்ம் ஆயி, இந்த நாள் உருவாகுறப்பயே அது 2ண்ட் சண்டேனால அத கன்டினியூஸா அப்படியே ஃபாலோ பண்ணி, இந்த 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 வருஷம் வரைக்கும் இத்தனாயிரம் வருஷமா அத கொண்டு வந்துட்டு இருக்காங்களா டொமேட்டோ? ஆமா. மேல கண்டிப்பா அது மேல தான் வரும். அந்த மேல 2ண்ட் சண்டேவா வரும். சரி அப்பன்னா டொமேட்டோ ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு. அத சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ டீ குடிச்சிட்டு இரு. இந்த சேனல்ல வந்து நெறைய பேர் குப்பை அது இதுன்னு நெறைய பேர் சொல்லல. ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோ பெரிய சேனல் இல்ல. மத்த மத்த சேனல்ல பார்த்தா நெறைய ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அந்த மாரி இந்த சேனல் இல்ல. அந்த மாரி குப்பை, இந்த பிபிஎஃப் மன்சஸ்லயே இதோ இப்ப நாங்க நாங்க பேசுறோம்ல, இந்த மாரி பாயிண்ட்ஸ் இந்த மாரி தான் பேசிட்டு மொக்க போட்டுட்டு அந்த மாரி என்ன ஜட்ஜ் பண்ண வேணாம்னு நெனைக்கிறேன். சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா, எத்தன பேத்துக்கு டீப்பான விஷயம், இல்லாட்டி ஜெனரல் நாலேட்ஜ் பொது அறிவு, அதாவது இந்த மாரின்னா இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற நெறைய விஷயத்துல உள்ள அந்த மாரி முக்கியமான பாயிண்ட் அதாவது தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நெறைய விஷயம் இந்த உலகத்துல ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நெறையாத்த விட்டு வச்சு யாருமே தெரிஞ்சுக்காம தான் இருக்கோம். அந்த மாரி இந்த மாரி டாபிக்ல சொல்லணும்னா, தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தாக்கா, அவ்வளோ பேர் இல்லன்னு தான் பதில் வருது. இப்ப இப்ப சும்மா சொல்லணும்னா, இப்ப சில பேத்துக்கு வந்து இப்போ, அப்போ, எப்ப வேணா ஆர்வம்லாம் சில பேர் கேட்டுட்டு இப்ப இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்போம்னு ஆர்வம் வந்திருக்கும். சில பேத்துக்கு ஆல்ரெடி இந்த ஆர்வம் நேச்சுரலாவே அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறப்ப நல்லா தானே இருக்கும். இப்ப இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு இருக்கிறப்ப, இது ஏன் வருது? எதுக்கு வருது? நீங்க ஒரு 4 பேர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃபேமிலி கிட்ட இதெல்லாம் சொல்லலாம்ல. இந்த நாள் எதுக்கு வந்துச்சு? இத பத்தி ஏன் சொல்லணும்னா, நீங்க பேலன்ஸ் கேட்டு இருக்கிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிரும். அதானே டொமேட்டோ? ஆமா உண்மதான். சரி, டொமேட்டோ இந்த மாதர்ன்னு சொல்லி இந்த பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பேரு அம்மாவா இருந்துகிட்டு அப்புறம் கொண்டு போய் குப்பையெல்லாம் அங்க இங்கன்னு போட்டுர்றாங்க தானே டொமேட்டோ. புள்ளைங்கள கொண்டு போய் ஆமா கேட்டா போட்டுடுறாங்கன்னு சொல்றேன். தொல்லை, நியூசன்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. இது கேவலம் தானே டொமேட்டோ. ஆமா. ஏன்னா இந்த மாரி அம்மா வந்து அம்மான்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதுக்குள்ள 10 வயசுல, 11 வயசுலலாம் அம்மாவா ஆயிடுறாங்க. அதாவது தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி அம்மாவா ஆயிடுறாங்க. அம்மாவா ஆறது மட்டும் இல்லாம கொண்டு போய் குப்பையில போட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இத கொண்டாடணும் போல. தூக்கி கொண்டாடணும் போல. இவங்க தான் பெஸ்ட் மதர்ன்னு. ஆமா டொமேட்டோ. இப்ப நீ பார்த்தாக்கா அம்மா இருந்தவங்க அவங்க சொந்த அம்மா. அதாவது அவங்களுக்கு அம்மா இருக்க தானே செய்றாங்க. அவங்க வந்து அந்த மாரி கொண்டு போய் ஹோம்ல அங்க இங்கன்னு விட்டுர்றாங்க தெரியுமா டொமேட்டோ. நீயும் கேள்விப்பட்டது தானே. இதெல்லாமே நம்ம சொல்ல போறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நம்மள சுத்தி நடந்த உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நடந்திருக்கிற விஷயம் தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸாவே வச்சிருக்கோம். அதானே டொமேட்டோ. ஆமா. பின்ன என்ன இல்லாத விஷயத்தையா சொல்லப் போறோம். நம்ம ஃபேக்ட்ட தான் சொல்ல முடியும். அம்மான்றதுக்காக அம்மா தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா. இப்ப நீ பார்த்தனா டொமேட்டோ சில மதர்ஸ் அவங்க திருட்டு வேலை செய்வாங்க. சிலர் வந்து பீட்ஸா இருப்பாங்க. சிலர் வந்து விபச்சாரியா இருப்பாங்க. சிலர் வந்து குடிச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருட்கள் அந்த மாரி அடிமையாகிட்டு இல்லாட்டி அது அம்மாவா இருந்தவங்க இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் சில காசுக்காக வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. கூத்தடிக்கிற வாழ்க்கை மொத்தத்துல. இதுக்கு பேர் அதுதான். இந்த மாரி பண்ணிக்கிட்டு சிலர் வந்து அவங்கவங்க பொறந்த குழந்தைய வந்து வித்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க தானே டொமேட்டோ.
இவங்கலாம் மதர்ஸ் டே கொண்டாடணுமா? இல்ல அவங்கலாம் மாதர்ஸ் தான டொமேட்டோ? இவங்க நல்ல மாதர்ஸா? அந்த மாரி கேள்வி வருது தானே இந்த மாதிரி நெறையா. அதாவது மாதர்னா என்னன்னா, அம்மா, மாதர் அந்த மாரியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குல்ல. அவங்க லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். இந்த வார்த்தைலாம் வந்துட்டு அம்மானாலே வந்து பவர் தானேன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது வந்து பொய் சொல்லி வைக்கிற ஒரு விஷயம். அம்மான்றது வந்து ஒரு பேரு. நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. அந்த மாரி அம்மா, பையன் இந்த மாரி நெறைய பேர் இருக்கு. அந்த மாரி ஒரு பேரு தான் அம்மான்ற ஒரு விஷயம். ஸோ நீ சொன்ன மாரி நெறைய பேர் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்றாங்க. நெறைய பேர் வந்து பிள்ளைங்கள பெத்துட்டு கேட்டா நான் நல்லா வளர்க்கிறேன். ஆனா நான் வந்து பாதி ப்ரொஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பாதி வந்து நான் வந்து திருடியா இருந்துக்கிறேன். பாதி வந்து நான் எங்கேயோ போயிட்டு கூத்தடிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாரி நான் வாழ்றேன். வாழ்க்கை ஒண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. பிள்ளைய பெத்துட்டா அவங்க அம்மா தான். கண்டிப்பா அவங்க அம்மா தான். ஆனா மதர்ஸ் டேக்கு தகுதியான ஆளோ, இல்ல ஸ்பெஷலான மதரோன்னு கேட்டா அது இல்லவே இல்ல. இவங்கலாம் அம்மான்னு சொல்றதுக்கே தகுதி இல்லன்னு சொல்ல முடியாது. அம்மான்றது ஒரு பேர் தானே. அம்மான்னு யார் வேணா சொல்லிக்கலாம். அது தகுதி இருக்குதான். ஏன்னா அம்மா தானே. மத்தபடி பார்த்தீங்கன்னா, உண்மையாலே ஒரு மதரோட குவாலிட்டி இருக்கான்னு கேட்டா அது யார்கிட்டயுமே சுத்தமா இல்ல. ஆமா டொமேட்டோ. இப்ப நீ சொன்னது இது எல்லாமே கரெக்ட் தான். அம்மான்னு ஒரு பேரு தான். அம்மான்னு யார் வேணா பேரு வச்சுக்கலாம். ஆனா அம்மான்னு பேரு அந்த கிடைச்ச அந்த நேரத்துல அம்மாவா நீங்கலாம் இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. இதானே டொமேட்டோ? ஆ அப்படின்னு பார்க்குறப்ப சொல்ல வந்தியா டொமேட்டோ? இல்ல சொல்ல வரல சொல்லு. சரி. அப்படின்னு பார்க்குறப்ப, இதெல்லாம் கேட்டா தான் எஸ்எம்சிஎல் அப்படின்னு சொல்றாங்கல்ல டொமேட்டோ. அப்படின்னா என்னன்னு சொல்றேன் பாரு. சோசியல், மாடர்ன், கல்ச்சர் லைஃப். ஏன்னா நார்மலா எல்லாருமே சோசியல் லைஃப், சோசியல் கல்ச்சர் அப்படிதான் சொல்றாங்கல்ல. இந்த மாரி கலந்து தான் சொல்றாங்க. ஒண்ணு சோசியல் கல்ச்சர்ன்னு சொல்லணும். இல்ல சோசியல் லைஃப் இல்லாட்டி மாடர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லணும். சேர்த்து வச்சு குப்பை வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தானே அர்த்தம் டொமேட்டோ. ஏன்னா, இதுலயே இவங்க சேர்த்துடுறாங்க. இவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ குப்பைய சேர்த்திருப்பாங்க தானே டொமேட்டோ. இந்த மாரி கேரக்டர், இந்த மாரி ஆளுங்க. மானங்கெட்ட பொழப்பா இல்ல மொத்தத்துல கேட்கிறப்பயே? ஆமா. மானங்கெட்ட பொழப்பு தான். அது என் தனி விஷயம். இது என் குழந்தைய பாத்துக்கிறது தனி விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனா, இதெல்லாம் சொன்னா நெறைய பேரு கொந்தளிச்சுருவாங்க இப்போ. என்ன இப்படி பேசுறாங்க இந்த சேனல்ல? என்ன அம்மாவ பத்தி இப்படி பேசுறாங்க? இந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பேசுறது, அந்த மாரி பேசுறதெல்லாம் விஷயம் இல்ல. இந்த மாரி இருக்காங்க. இருக்கறனால தான். உடனே இல்லன்னா இப்படி சொல்லுவாங்க. "அம்மாவா அவ? அம்மா மாரியா நடந்துக்கிறா?" அது உங்களுக்கே தெரியுது. அப்புறம் எதுக்கு அம்மானாலே பெஸ்ட் அம்மான்னு மாதிரி பேசுறீங்க? யாரு பெஸ்ட் அம்மாவோ, அவங்க கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தா மட்டும் சரியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உண்ம தானே? ஆமா டொமேட்டோ. இப்ப நீ பார்த்தன்னா, இந்த மாரி மாதர்ஸ் எல்லாம் வந்து அவங்கவங்க சில சில விஷயத்துல கேஸ் அதாவது சில சீரியல்கள்ல சில கேஸ் சில சில அவங்கவங்க ஒரு ஒரு விஷயத்துல பாக்குறப்ப இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் அவங்கவங்க பிள்ளைங்கலாம் எஃபெக்ட் ஆவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா எங்க அப்பா சரியில்ல அதனாலதான் இந்த மாதிரி நாங்க மாறிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி வேக் போனது இங்க ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோ அப்படின்னு கேட்கணும்னு தோணுது உனக்கு அப்படியா இருக்கட்டும் ஆமா. எனக்கு உண்மையிலேயே இப்ப சொன்ன இதெல்லாம் மாரி டொமேட்டோ இரு. இப்ப சொன்ன மாரி மேல இந்த மாரி எல்லாம் பண்றாங்கன்னு இருக்கிறப்ப, இந்த மாரி புள்ளைங்க இந்த மாரி வேக்கு போனாம வேற என்ன வேக்கு போவாங்க? அப்படின்னா, இல்ல அவங்க புள்ளைங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அந்த வேக்கு போறாங்களா டொமேட்டோ? இல்ல 2மே இருக்கு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால வேக்கு போறாங்க. ஆனா சின்ன வயசுலருந்து ஒரு விஷயத்த பார்க்குறாங்கல்ல. அம்மா வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியும் சில பேர் அந்த வேல போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல அம்மா இருப்பாங்க. ஆனா வந்து புள்ளைங்க அந்த மாரி வேல போயிருவாங்க. ஸோ அது வந்து அது தனி இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களோடன்னு நான் நெனைக்கிறேன். நீ சொன்ன மாரி டொமேட்டோ அவங்க கேரக்டர் தான் அந்த இடத்துல நிண்டு பேசுது. அவங்க கேரக்டர் மட்டமான கேரக்டர்னா, வாழ்க்கையே மட்டமா தான் வாழ போறாங்க. நல்ல கேரக்டர்னா இந்த மாரி அம்மாவோ, இதா இருந்தாலும் அவங்க நல்ல கேரக்டர் தான் வருவாங்க. அதானே டொமேட்டோ? ஆமா உண்மதான். சரி இப்படியெல்லாம் மாதிரி இருந்தா நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க? கிரிக்கெட் கான்செர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்க வைங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. தானே டொமேட்டோ? ஆமா. ஏன்னா எல்லாருக்குமே நல்ல அம்மா இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து கெட்ட அம்மா தான் இருப்பாங்க. மோசமான அம்மா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. விதவித அம்மா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு அமையாம இருக்கும். ஸோ அந்த அமையாம இருக்கிறவங்க வேதனைப்பட தானே செய்வாங்க. சரி நான் டீ குடிச்சுக்கிறேன். ரொம்ப தொண்டை கரகரன்னு இருக்கு. சரி டொமேட்டோ நீ டிவி குடிச்சிட்டு அடுத்த விஷயம் தொறந்தோனே குப்பையில கொண்டு போய் போடுறாங்க. கேட்டா பெஸ்ட் மதர்ன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சுகத்துக்கு நம்பலாம் பலியாடா? தானே டொமேட்டோ? நம்ம எல்லாம் பலியாடு தான். பலியாடுனால தான் பெத்துக்கிறாங்க. பெத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சில மதர் வந்து அத திணிக்கிறாங்க. திணிச்சு நீ இத செய், அத செய்ன்னு நம்மள வந்து